friends, welcome to Secret of Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான வாழைப்பழம் மில்க் ஷேக். வாழைப்பழம் உங்களுக்கு தெரியும் ரொம்பவே ஹெல்தி. நம்ம குழந்தைங்க வந்துட்டு சும்மா வாழைப்பழம் சாப்பிட பிரியப்படலைன்னா இந்த மாதிரி மில்க் ஷேக்கா நீங்க வந்துட்டு செஞ்சு கொடுக்கலாம், சூப்பரா இருக்கும். சரி வாங்க இந்த ஈஸியான வாழைப்பழம் மில்க் ஷேக் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். வாழைப்பழம் மில்க் ஷேக் செய்யறது ரொம்ப ஈஸி. ரொம்ப கம்மியான இன்கிரீடியன்ஸ் வச்சு சூப்பரான வாழைப்பழம் மில்க் ஷேக் செய்யலாம். இதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இதுக்கு வந்துட்டு 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன் நான். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு ஹனி யூஸ் பண்ணலாம், இல்லை நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எது வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு நம்ம இந்த வாழைப்பழத்தை வந்துட்டு உளிச்சு போட்டுடலாம். இந்த மாதிரி சும்மா இப்படியே போட்டுருங்க ரஃபா. 2 வாழைப்பழத்தையும் போட்டுடலாம். வாழைப்பழத்தோட இனிப்பு பொறுத்து நீங்கள் வந்து ஸ்வீட்னஸ் சேர்த்திக்கோங்க. சம்டைம்ஸ் வாழைப்பழம் நல்ல இனிப்பாக இருந்ததுன்னா சுகர் கம்மியாக சேர்த்துனா கூட போதும். உங்களுக்கு சுகர் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிட்டு கூட நீங்கள் இந்த மில்க் ஷேக் செய்யலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். இல்லை இப்போ இது கூட 2 ட்ராப் நம்ம வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். வாழைப்பழமும் வெனிலா எசன்ஸும் நல்ல காம்போவாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அது கூட யூஸ் பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும் மில்க் ஷேக்குக்கு. சும்மா ஒரு 2-3 ட்ராப் மட்டும் விட்டுறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த 1/4 லிட்டர் பால் விட்டுக்கலாம். நான் வந்து நல்லா சில் பண்ண பால், இது காய்ச்சி ஆறி சில்லுன்னு இருக்கு இந்த பால். இன்னைக்கு பால் இதில் விட்டுலாம். இது கூட உங்களுக்கு ஐஸ் கியூப்ஸ் தேவைப்படுச்சுன்னா ஐஸ் கியூப்ஸ் சேர்த்திக்கோங்க. நான் வந்துட்டு ஐஸ் கியூப்ஸ்க்கு பதிலாக சில் தண்ணி ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு சேர்த்துறேன். இப்போ இதை வந்துட்டு நம்ம நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்மளோட மில்க் ஷேக் வந்துட்டு அடிச்சு எடுத்தாச்சு. நான் வந்து கொஞ்சம் தண்ணியாக செஞ்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா நல்லா ஸ்மூதி மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சியில் கூட செய்யலாம். இப்போ இதை இந்த மாதிரி ஒரு கிளாஸ்க்கு நம்ம மாற்றிக்கலாம். கொஞ்சம் அந்த வாழைப்பழத்தோட சங்க்ஸ் இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் இந்த மில்க் ஷேக்கில். இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக பாதாம் பருப்பு போட்டுக்கலாம். இது வந்துட்டு டோட்டலி ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா போடுங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். மேலே லைட்டாக வந்துட்டு ஹனி ட்ரிசில் பண்ணுறேன். நீங்கள் ஹனி விடலாம், இல்லைனா சாக்லேட் சாஸ் இருந்துச்சுன்னா அது கூட விடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பனானா மில்க் ஷேக் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.